இன்ஸ்டாகிராம்ல மானிட்டைசேஷன் பாத்தீங்கன்னா இன்எலிஜிபிள்ல வந்து இருக்கும். இந்த மாதிரி இன்எலிஜிபிள்ல இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து திருப்பி எலிஜிபிள் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் ஆப் ஓபன் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் போயிடுங்க. அதுல கிரியேட்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணவே மானிட்டைசேஷன் ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாக்குறப்ப யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் மானிட்டைசேஷன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதனால இந்த மாதிரி இன்எலிஜிபிள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இன்ஸ்டாகிராமோட மானிட்டைசேஷன் ஸ்டேட்டஸோட பாலிசி, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸோட பாலிசி நம்ம வந்து மீறதுனால நமக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மானிட்டைசேஷன் பாத்தீங்கன்னா வந்து இன்எலிஜிபிள் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்எலிஜிபிள் பண்ணிட்டா அதை எப்படி வந்து எலிஜிபிள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ எலிஜிபிள் எப்படி பண்றதுன்றத பாக்குறதுக்கு முன்பாக ஒரு விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அந்த பேஜ்ல இருப்பீங்களா, இன்ஸ்டாகிராமோட அந்த மானிட்டைசேஷன் ஸ்டேட்டஸ் பேஜ்ல பாத்தீங்கன்னா இருக்கிறப்ப இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல கீழே பாத்தீங்கன்னா ரிவ்யூ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அதுக்கப்புறம் ரிவ்யூ மானிட்டைசேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அதுல கிளிக் பண்ணி மானிட்டைசேஷன் ஸ்டேட்டஸ்ல என்ன மாதிரி பாலிசி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீடைலா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல என்ன மாதிரி பாலிசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரூல்ஸை மீறி நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் போஸ்ட் பண்றதுனாலதான் நமக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மானிட்டைசேஷனை பாத்தீங்கன்னா வந்து டிசேபிள் பண்றாங்க. அதனால அந்த ரூல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா வெப்சைட் போகும். நீங்க எல்லாமே கம்ப்ளீட்டா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுல எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி கூட நம்ம சேனல்ல வந்து வீடியோ வந்து போடலாம். ஸோ இப்போ இந்த மானிட்டைசேஷன் பாத்தீங்கன்னா டிசேபிள் ஆயிருந்ததை எப்படி வந்து திருப்பி எலிஜிபிள் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நீங்க எலிஜிபிள் பண்றதுக்கு உங்க இன்ஸ்டாகிராம் ஆப் ஓபன் பண்ணிடுங்க. அதுல செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போனதுமே ஹெல்ப் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணவே ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே கீழே பாத்தீங்கன்னா வந்து ஷேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்றதுக்கான ஐக்கான் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஷேக் டு ரிப்போர்ட் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுமே திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் வரும். அதை கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா அங்க ஒரு சில விஷயங்களை நீங்க டைப் பண்ற மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு மானிட்டைசேஷன் பாத்தீங்கன்னா வந்து டிசேபிள் இருக்கிற மாதிரி ஒரு பேஜ் வந்து இருந்துச்சுல, அதாவது யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் மானிட்டைசேஷன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. முன்னாடியே அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இந்த ரிப்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணுங்க. கீழே இமேஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் டைப் பண்ணணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அதை கம்ப்ளீட்டா காப்பி பண்ணி அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. யூடியூப் வீடியோல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை எப்படி காப்பி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு எப்படி காப்பி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இமேஜ் எல்லாம் அட்டாச் பண்ணி இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணிடுங்க. அப்படி நீங்க சென்ட் பண்றது மூலியமாக இன்ஸ்டாகிராம் உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய இந்த மானிட்டைசேஷன் ஸ்டேட்டஸை சீக்கிரமாவே எலிஜிபிள் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமாவே வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ மூலியமாக எப்படி வந்து இன்ஸ்டாகிராம்ல மானிட்டைசேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எலிஜிபிள் இல்லாம வந்து இருந்துச்சுன்னா அதை எப்படி எலிஜிபிள் பண்றதுன்னு சொல்லிட்டு டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல வேற என்ன கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட் பத்தி கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.